துன்பம் சூழ்ந்த தபூக் போருக்காக மக்களிடமிருந்து நபிகளார் நிதி திரட்டினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முழு சொத்தையும் கொண்டு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாதி சொத்தை கொண்டு வந்தார்கள். நபித்தோழர்கள் தங்களால் இயன்றதை கொண்டு வந்தனர். இவ்வாறு ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றதை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்க, உல்பத் இப்னு சைத் எனும் ஏழை நபித்தோழர் கண்கொட்டாமல் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். பார்த்தவர் மனதில் ஏக்கப் பெருமூச்சு. இறை பாதையில் கொடுக்க தம்மிடம் எதுவும் இல்லையே என்று கண்ணோரம் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தது. வேகமாக நபிகளாரிடம் வந்தவர், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஓர் ஏழை, தர்மம் செய்ய என்னிடம் எதுவும் இல்லை. ஆனால் உங்களை சாட்சி வைத்து கூறுகிறேன், என்னை யாரெல்லாம் திட்டினார்களோ, யாரெல்லாம் கண்ணிய குறைவாக நடத்தினார்களோ அவர்களுக்கு என் கண்ணியம் மரியாதையை நான் தர்மம் செய்துவிட்டேன். நபிகளார் அப்போது எந்த பதிலும் சொல்லவில்லை. மறுநாள் தோழர்களிடம் அவர் எங்கே என்று கேட்க அவரும் வந்தார். அவரிடம் நபிகளார், வானவர்களிடம் அல்லாஹ் உம்மை குறித்து பெருமையடிக்கிறான், உமது தர்மத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் என்றார்கள். அடுத்தவர் தவறை மன்னிப்பதுதான் அல்லாஹ் அதிகம் விரும்பும் செயல். உங்களுக்கும் உங்கள் சகோதரருக்கும் இடையே நடந்த சண்டையில் சத்தியம் உங்கள் பக்கம் இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் கண்ணியத்தை அல்லாஹுவுக்காக தர்மம் செய்துவிடுங்கள். அந்த தர்மத்தை நிச்சயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். உங்களுடன் மோசமாக நடந்த அண்டை வீட்டாருக்கு உங்கள் கண்ணியத்தை தர்மம் செய்யுங்கள், நிச்சயம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.